ஆஃப் யூ வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கான கிளாஸ்ல வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல கிரிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ்ல கிரிட் லேஅவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்க போறோம். சிஎஸ்எஸ்ல வந்து நமக்கு வந்து ஃபிளெக்ஸ் லேஅவுட் அண்ட் கிரிட் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப்ஸ் ஆஃப் லேஅவுட் இருக்கு. ஓகே, நீங்க வந்து ஃபிளெக்ஸ் லேஅவுட் பாத்தீங்க அப்படின்னா அது ஒன் டைமென்ஷனல் லேஅவுட். ஓகே, ஸோ ஒன்று நீங்க வந்து ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எலிமெண்ட் வந்து நீங்க வந்து ஒன்னும் ஒய் ஆக்சிஸ்ல தான் அலைன்மெண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல அலைன்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது இல்லைன்னா அதுல தான் நீங்க என்ன பண்ண முடியும், அலைன்மெண்ட் பண்ண முடியும். பட் இதே கிரிட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு உங்களால ஒய் ஆக்சிஸ்லயும் அலைன்மெண்ட் பண்ண முடியும், எக்ஸ் ஆக்சிஸ்லயும் அலைன்மெண்ட் பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கு டூ டைமென்ஷனல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ டூ டைமென்ஷனல்னா அதான் ஒன்னும் நம்மளால என்ன பண்ண முடியும், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுத்துலயும் சேர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும், அலைன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ சிஎஸ்எஸ் கிரிட்னா பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ் கிரிட் வந்து டூ டைமென்ஷனலா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு லேஅவுட். ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளேங்கிற ப்ராப்பர்ட்டியே தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபிளெக்ஸ் கிரிட் ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கோட்ல கண்டெய்னரோட கிளாஸ் வந்து கால் பண்ணி அந்த கண்டெய்னருக்கு டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளால சிஎஸ்எஸ்ல கிரிட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ சிஎஸ்எஸ்ல வந்து கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கு, அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இருக்கு. ஓகே, இன்னைக்கான கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசைலாம் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ என்னோட கோடுக்கு டைரக்டா நான் வந்து மூவ் ஆகி போயிடுறேன் கோடுக்கு. ஸோ இதுதான் என்னோட கோட். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி இதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது சிம்பிளா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டிவிஷன் வச்சிருக்கேன், அந்த டிவிஷனுக்கு கிளாஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சிருக்கேன், ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். ஓகேவா, அதுக்குள்ள நான் கிட்டத்தட்ட 9 சப் டிவிஷன்ஸ் வச்சிருக்கேன். பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4, பாக்ஸ் 5, அடுத்து பாக்ஸ் 6 அண்ட் பாக்ஸ் 7, 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9 டிவிஷன்ஸ் வந்து உள்ள வச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு டிவிஷனுக்குள்ளேயும் ஒரு H4 டேக்ல பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதே மாதிரி டிவிஷன் வச்சிருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த சிஎஸ்எஸ் கிரிட் அப்படிங்கிறது நான் அந்த கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அப்ளை பண்ணுவேன். கண்டெய்னர்ங்கிற மீன்ஸ் அந்த கண்டெய்னர் டேகுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், அப்ளை பண்ணுவேன். அப்ப எனக்கு இது மெயின் கண்டெய்னர் எது, இந்த கண்டெய்னர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த கண்டெய்னர்ங்கிற ப்ராப்பர்ட்டி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால் பண்ணி சிஎஸ்எஸ்ல கால் பண்ணி டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவேன், இந்த கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை இந்த கண்டெய்னருங்கிற டேகுக்கு தான் என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவேன், டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இந்த கண்டெய்னருக்கு தான் நான் என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதனால எல்லாருமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரன் பண்ணிடலாம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் அவுட்புட் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தேன் அப்படின்னா அவுட்புட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்து நான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்னொன்னையும் நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ டேரக்டா நம்ம வந்து சிஎஸ்எஸ் டாபிக் குள்ள ஸோ நம்ம வந்து ஃபிளெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி உங்களால கஸ்டமா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் இதே கிரிட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களால அந்த கஸ்டமைசேஷன் வந்து பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஓகேவா, ஸோ நீங்க வந்து ஒரு கண்டெய்னருக்கு டிஸ்பிளே கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ கிரிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களோட தகுந்த மாதிரி ரோஸ் வந்து செட் பண்ணிக்கலாம், எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலம் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து கிரிட் டெம்ப்ளேட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. கிரிட் டெம்ப்ளேட்ஸ் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து கொடுக்கக்கூடிய வேல்யூஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட காலம்ஸ் வந்து செட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு 200 பிக்சல்ஸ் கொடுக்குறேனே, ஃபர்ஸ்ட் வந்து 200 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் காலம் எனக்கு 200 பிக்சல்ஸ்ல எனக்கு வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ நான் இதுக்கு பக்கத்துல என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு 200 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். இன்னொரு 200 பிக்சல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு காலம் 200 பிக்சல்ஸ்ல எனக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ நான் இன்னொரு 200 பிக்சல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3 காலம் எனக்கு 200 பிக்சல்ஸ்ல எனக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுவே நான் எவ்வளவு வேல்யூஸ் கொடுக்குறோடோ அந்த வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும், காலம்ஸ் கிரியேட் ஆகும். எனக்கு ஃபர்ஸ்ட்ல வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம், அடுத்து ஸ்பேஸ் விட்டு ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா செகண்ட் காலம், அடுத்த ஸ்பேஸ் விட்டு ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா தேர்ட் காலம். இது எதுல, கிரிட் டெம்ப்ளேட்ஸ் காலம்ஸ். கிரிட் டெம்ப்ளேட்ஸ் காலம் அப்படிங்கிறது எனக்கு காலம் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இத்தனை காலம்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்க முடியும், என்னால செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இது 200 பிக்சல்ஸ் இல்ல எனக்கு வந்து
ஃபர்ஸ்ட்ல உள்ள காலம் வந்து எனக்கு 200 பிக்சல்ஸ், செகண்ட்ல உள்ள காலம் ஒரு 100 பிக்சல்ஸ், தேர்ட்ல உள்ள காலம் எனக்கு 300 பிக்சல்ஸ்ல வேணும்னா அப்படியே என்னால செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல உள்ள காலம் உங்களுக்கு 200 பிக்சல்ஸ்ல இருக்கும், செகண்ட் வந்து 100 பிக்சல்ஸ்ல இருக்கும், தேர்ட் காலம் வந்து உங்களுக்கு 400 பிக்சல்ஸ்ல உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? சாரி 300 பிக்சல்ஸ்ல உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதே மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். ஸோ நீங்க அடுத்ததுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிராக்ஷன்ஸ் வேல்யூ வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபிராக்ஷன் வேல்யூ வந்து யூஸ் பண்ணலாம். என்ன ஃபிராக்ஷன் வேல்யூ அப்படின்னா எனக்கு வந்து 3 காலமே என்ன பண்ணிக்க முடியும், நல்லா வந்து சேமான வேல்யூ. மீன்ஸ் இப்போ நம்ம வந்து அந்த ஃபிளெக்ஸ் பார்த்தோம் இல்லையா கிரிட்ல, ஸோ மீன்ஸ் கிரிட்ல க்ரோல வந்து நம்ம வந்து 1 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி எடுத்துக்கும் இருக்கிற ஸ்பேஸ். அதே மாதிரி என்னால என்ன பண்ண முடியும், இதுல ஃபிராக்ஷன் வேல்யூ கொடுக்க முடியும். ஃபிராக்ஷன் வேல்யூ அப்படின்னா எஃப்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எஃப்ஆர் அப்படின்னா எனக்கு ஃபிராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து 1 எஃப்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா வித்தையும் அதை வந்து எடுத்துக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், அந்த ஃபர்ஸ்ட் காலம் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா வித்தையும் எனக்கு வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காலம் 1 எஃப்ஆரா இருக்கணும், ரெண்டாவது காலமே எனக்கு 1 எஃப்ஆரா இருக்கணும் அப்படின்னா 2 காலம் எனக்கு 1 எஃப்ஆர்ல வரும், மூணாவது காலம் 1 எஃப்ஆர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா மூணாவது காலமே எனக்கு 1 எஃப்ஆர்ல ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி எனக்கு என்ன பண்ணிக்கும் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி கிரிட் காலம்ஸை நான் இது மாதிரி செட் பண்ணலாம். ஓகேவா? பிக்சல்ஸ்லயும் செட் பண்ணலாம், இல்ல வந்து எனக்கு வந்து ஃபிராக்ஷன் வேல்யூலயும் என்னால என்ன பண்ண முடியும், செட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே கிரிட் டெம்ப்ளேட்ஸ் காலம்ஸ்ல இன்னும் நம்மளால என்ன பண்ண முடியும், கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுல நமக்கு வந்து ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஒன்று இருக்கு. ஓகேவா? ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் இருக்கு. கிரிட் டெம்ப்ளேட்ஸ் காலம்ஸ்ல ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ரிப்பீட் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவு காலம்ஸ் வேணும், அந்த காலம்ஸ் என்ன சைஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த ரிப்பீட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 வேல்யூஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரிப்பீட் மெத்தடுக்குள்ள 2 வேல்யூஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட்ல உள்ள வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை வாட்டி உங்களுக்கு காலம்ஸ் வேணும், எத்தனை காலம்ஸ் வேணும். இப்ப வந்து எனக்கு வந்து 2 காலம்ஸ் தான்ப்பா வேணும், ஃபர்ஸ்ட் நான் 2 கொடுத்துறேன், 2 காலம்ஸ் வேணும். ஸோ கமா கொடுத்து எனக்கு வந்து 2 காலமும் எனக்கு 1 எஃப்ஆர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 காலம் கிரியேட் ஆகும், அந்த 2 காலமும் எனக்கு 1 எஃப்ஆர்ல இருக்கும். ஓகேவா? இல்ல எனக்கு 3 காலம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னா என்னால 3யும் கொடுக்க முடியும். ஓகேவா? 3 காலம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னா என்னால 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 காலம்ஸ் கிரியேட் ஆகும், 3 காலம் எனக்கு 1 எஃப்ஆர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி என்னால வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஓகே? ஸோ இதே டெம்ப்ளேட்ல, இதே கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ல ரிப்பீட்ல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 3 காலம்ஸ் வேணும், 3மே 1 எஃப்ஆரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 காலம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகேவா? 2 காலம்ஸ் எனக்கு 1 எஃப்ஆர்ல வேணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆசை அப்படின்னா 2 காலம் வேணும், அந்த 2 காலம் 1 எஃப்ஆர்ல இருக்கணும். ஆனா எனக்கு மூணாவதா ஒரு காலம் கிரியேட் ஆகணும், அந்த காலம் எனக்கு வந்து ஒரு 200 பிக்சல்ஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னா நீங்க இந்த ரிப்பீட் வேல்யூவை கொடுத்துட்டு ஸோ அந்த ரிப்பீட் மெத்தடுக்கு அப்புறம் அந்த பிராக்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்க எவ்வளவு பிக்சல்ஸ்க்கு வேணும் அந்த பிக்சல்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 200 பிக்சல்ஸ் இது வந்து நம்ம 100 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு 2 காலம் கிரியேட் ஆகும், அந்த 2 காலமும் எனக்கு வந்து 1 எஃப்ஆர்ல இருக்கும். அதுதான் இந்த ரிப்பீட் அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு காலம் நான் கிரியேட் பண்ணுவேன், அந்த மூணாவது காலம் என்ன இருக்கணும் அப்படின்னா 100 பிக்சல்ஸ்ல எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட காலம்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இந்த ரெஸ்பான்சிவ்னஸா நீங்க வந்து நல்லா கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும், ஸோ எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் நீடுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? அதுக்குதான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு லேஅவுட். ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து எனக்கு கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ல இன்னும் வந்து அட்வான்ஸ்டான ஒரு டேக் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இதுலயே இந்த ரிப்பீட் அப்படிங்கிறதுலயே நான் வந்து கொடுக்க முடியும். இந்த ரிப்பீட்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3 காலம்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ ரிப்பீட்ல எனக்கு 3 காலம்ஸ் வந்து எனக்கு வேணும். ஸோ கமா கொடுத்து இதுல வந்து எனக்கு மின் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. இதுக்குள்ளேயே இந்த ரிப்பீட்டுக்குள்ளேயே மின் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மின் மேக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மினிமமா எனக்கு இவ்வளவு வேணும், மேக்சிமமா எனக்கு வந்து இவ்வளவு வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால செட் பண்ணிக்க முடியும். எப்படின்னா மினிமமா எனக்கு 200 பிக்சல்ஸ் வேணும்,
மேக்ஸிமமா எனக்கு 1 FR வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்க முடியும், ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரோல கொடுக்கக்கூடிய வேல்யூ மினிமம், ரெண்டாவதுல கொடுக்கக்கூடிய வேல்யூ மேக்ஸிமம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமமா என்ன இருக்கும், நான் மேக்ஸிமைஸ் பண்றேன். ஸோ மேக்ஸிமமா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 1 FRல இருக்கும். ஓகேவா, மேக்ஸிமமா மூணுமே எனக்கு என்ன இருக்கும், 1 FRல இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்றேன், எனக்கு 1 FRல இருக்கும். பட் நான் இதை வந்து மினிமைஸ் பண்றேன். மினிமமா எனக்கு என்ன ஆகும், 200 பிக்சல்ஸ் வந்த பிறகு எனக்கு என்ன ஆகும், அது அப்படியே மெயின்டைன் ஆகும். 200 பிக்சல்ஸ்லேயே எனக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓவர்ஃப்ளோ ஆகுறது, அந்த பாக்ஸ் விட்டு கண்டெய்னர் விட்டு வெளில போகுது. இதே மினிமமா நான் வந்து 100 பிக்சல்ஸ்ல இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னா 100 பிக்சல்ஸ் வர வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், 1 FRல மெயின்டைன் ஆகும். எப்ப எனக்கு 100 பிக்சல்ஸ் வருதோ அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும்னா 100 பிக்சல்ஸ்லயே எனக்கு வந்து மெயின்டைன் ஆகும். ஓகேவா, ஸோ நான் அப்போதைக்கு 200 பிக்சல்ஸ்லயே மாத்திக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் எனக்கு கிரிட் டெம்ப்ளேட்ஸ் காலம்ஸ்ல என்னால என்ன பண்ண முடியும், காலமை என்னால ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்படிதான் எனக்கு வந்து கிரிட் டெம்ப்ளேட்ஸ் காலம்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதுல ஏதாச்சும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ டவுட் இருந்தால் தாராளமா அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே, ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இதுல எல்லாத்தையுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு எனக்கு இது எல்லாமே வேண்டாம், இது எல்லாத்தையுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஸோ நான் ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ல போயிட்டு ரிப்பீட்ல கொடுத்துட்டு ஸோ எனக்கு வந்து 3 வாட்டி 3 வாட்டி எனக்கு ரிப்பீட் ஆகணும். ஸோ கம்மா 1 FR. ஸோ இப்போ நான் வந்து இதுமாரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுமாரி நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து என்னால் இப்போ நான் கிரிட் டெம்ப்ளேட்ஸ் காலம் வந்து இவ்வளோ என்னால் இது மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிட் டெம்ப்ளேட் ரோ ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க போறோம். அந்த ரோ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த சைடு மீன்ஸ் இந்த வெர்டிகலா தான் அலைன் ஆகும். பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெர்டிகலா நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும். அதனால நம்ம வந்து ஹைட் வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா, இதுக்கு ஹைட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். இப்போ நான் ஹைட் வந்து கொடுத்துட்டு நான் வந்து ஒரு 800 பிக்சல்ஸ் கொடுக்குறோம். 800 பிக்சல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஹைட் ரொம்ப அதிகமா போகுது, ஒரு 600 வச்சுக்கலாம். ஓகே, 600 வந்து இனஃபா இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண முடியும், என்னால் வந்து இதுலேயும் எப்படி நான் வந்து காலம் ஸ்பெசிஃபை பண்ணணும், அது மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும், ரோவி இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஓகே, ஓகே. ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், ரோவையும் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதே மாதிரியே கிரிட் டெம்ப்ளேட்ஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ கிரிட் டெம்ப்ளேட்ஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் எனக்கு வந்து ரோஸ் வந்து என்னால வந்து என்ன பண்ணி வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு வந்து என்னோட ரோஸ் வந்து மாறும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து 200 பிக்சல்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ 200 பிக்சல்ஸ்ல இருக்கும். செகண்ட் ரோ எனக்கு 100 பிக்சல்ஸ்ல வேணும்னு நினைச்சோம் அப்படின்னா செகண்ட் ரோ எனக்கு என்ன ஆயிடும், 100 பிக்சல்ஸ் ஆயிடும். தேர்ட் ரோ வந்து எனக்கு வந்து ஒரு 50 பிக்சல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் அப்படின்னா தேர்ட் ரோனுக்கு 50 பிக்சல்ஸ் தான் எனக்கு வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இது மாதிரி எனக்கு எத்தனை ரோஸ் வந்து இங்க வந்து இருக்கோ அத்தனை ரோஸ்க்கு தகுந்த மாதிரி என்னால வேல்யூஸ் இங்க கொடுத்துக்க முடியும். ஓகேவா, ஸோ அது மாதிரி வந்து ரோஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நாலாவது எனக்கு இன்னொரு ரோ இருக்கு அப்படின்னா அதுக்கான சைஸே என்னால என்ன பண்ண முடியும், இங்க வந்து கொடுத்துக்க முடியும். ஓகேவா, ஸோ அந்த நாலாவது ஏதாச்சும் ரோஸ் நமக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட ரெக்கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா நாலாவதான ரோஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இங்க எத்தனை ரோ இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ அந்த ரோக்கு தகுந்த மாதிரி நீங்க ரோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து கிரிட் டெம்ப்ளேட்ஸ் ரோஸ். ஓகேவா, இல்ல எனக்கு கிரிட் டெம்ப்ளேட்ஸ் ரோஸ்ல என்ன பண்ண முடியும், என்னால வந்து எல்லாமே எனக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா 1 FR 1 FR 1 FR அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும், 1 FRல உங்களுக்கு இதாயிடும். ஓகேவா, ரோஸ் இது காலம். ஸோ பாத்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் ஸ்பேசஸ்ல உங்களுக்கு வந்து அலைன் ஆயிடும். ஓகே, ஸோ இதுலயே நீங்க என்ன பண்ணிப்பீங்கன்னா ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியா கிரிட் டெம்ப்ளேட்ஸ் ரோஸ்ல போயிட்டு நீங்க அதே அந்த ரிப்பீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரிப்பீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரிப்பீட்ல வந்து எனக்கு 3 காலம்ஸ், இந்த 3 காலம்ஸும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸோ கமா கொடுத்து எனக்கு 100 பிக்சல்ஸ்ல வேணும்னு நினைச்சேன் அப்படின்னா எனக்கு 3 காலம்ஸ் என்ன ஆகும், எனக்கு வந்து 100 பிக்சல்ஸ்ல வந்து எனக்கு இப்படி அலைன்மெண்ட் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ இல்ல வந்து எனக்கு 50 பிக்சல்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு 50 பிக்சல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 50 பிக்சல்ஸ் தகுந்த மாதிரி எனக்கு அந்த 3 காலமே என்ன இருக்கும் எனக்கு வந்து ஷோ ஆயிருக்கும் இங்க. ஓகேவா, ஸோ இதே மாதிரி என்னால என்ன பண்ண முடியும், ஸோ செட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதே மாதிரி என்னால என்ன பண்ண முடியும், ரோ அண்ட் காலம் வந்து
ஸ்பெசிஃபை பண்ண முடியும். கிரிட் டெம்ப்ளேட்ஸ் ரோஸ் அண்ட் கிரிட் டெம்ப்ளேட்ஸ் காலம்ஸ். ஓகேவா? ஸோ இது மாதிரி என்னால ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே. ஸோ இதுலயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதையே நீங்க ஷார்ட் அண்டா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, கிரிட் டெம்ப்ளேட்ஸ் காலம்ஸையும் கிரிட் டெம்ப்ளேட்ஸ் ரோஸையும் நீங்க என்ன பண்ண முடியும், ஒரே ப்ராப்பர்ட்டிலேயே அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரே ப்ராப்பர்ட்டிலேயே அப்ளை பண்ண முடியும். எப்படின்னா, கிரிட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ கிரிட் டெம்ப்ளேட். ஓகே, ஸோ கிரிட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டில என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து ரோஸையும் காலம்ஸையும் ஒன்னா கொடுத்துக்க முடியும். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் அண்ட் வந்து கிரிட் டெம்ப்ளேட்ஸ் காலம்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா, இந்த கிரிட் டெம்ப்ளேட்ல ஸோ கிரிட் டெம்ப்ளேட் சாரி இந்த கிரிட் டெம்ப்ளேட்ஸ்ல ரிப்பீட்ங்கிற ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் ரோஸ் என்னால என்ன பண்ண முடியும், ஸ்பெசிஃபை பண்ண முடியும். எனக்கு வந்து 3 ரோஸ் இருக்கணும். அந்த 3 ரோஸ்ல போயிட்டு எனக்கு 3 ரோஸ் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா 100 பிக்சல்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்து அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், காலம் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ காலம் வந்து எனக்கு 3 காலம் இருக்கணும். 3 காலம் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 100 பிக்சல்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா 3 ரோஸும் எனக்கு 100 பிக்சல்ஸ்ல இருக்கும். அண்ட் 3 காலம்ஸ் எனக்கு கிரியேட் ஆகி காலம்ஸ் எனக்கு 100 பிக்சல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இல்ல இதை நான் வந்து 1FR கொடுத்தேன் அப்படின்னா 1FRக்கு எனக்கு என்ன ஆகும், காலம்ஸ் வந்து ஸ்பெசிஃபை ஆகிடும். ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுக்கக்கூடியது எனக்கு வந்து ரோஸ், ரெண்டாவதா கொடுக்கக்கூடியது எனக்கு காலம்ஸ். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நீங்க டிவைட்ல பண்ணிக்கணும். இந்த ஸ்லாஷ் இது வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதை எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கிரிட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டில என்னால கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதான் எனக்கு வந்து கிரிட் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஓகே ஓகே. ஸோ இது வந்து எனக்கு வந்து கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் செட் பண்றது, ரோஸ் வந்து செட் பண்றது எல்லாமே வந்து ஓகே. ஸோ ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னால இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த நம்ம ஃபிளெக்ஸ்ல யூஸ் பண்ணோம் இல்லையா, காலம் கேப், ரோ கேப், கேப். ஓகேவா? அப்படிங்கிற 3 ப்ராப்பர்ட்டி என்னால என்ன பண்ண முடியும்னா இதுல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சிம்பிளா நான் காலம் கேப் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. காலம் கேப் வந்து 20 பிக்சல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு காலம்லயும் என்ன ஆகும், எனக்கு வந்து கேப் வந்து விழும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு காலம்லயும் எனக்கு வந்து கேப் வந்து விழும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலம்லயும் எனக்கு கேப் விழும். ஓகேவா? ஸோ இதே வந்து நான் ரோ கேப் கொடுத்தேன் அப்படின்னா, ரோ கேப் வந்து 10 பிக்சல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ரோலினாவும் 10 பிக்சல்ஸ் எனக்கு வந்து கேப் விழும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் வெறும் கேப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். கேப் வந்து ஒரு 30 பிக்சல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ரோஸும் காலம் ரெண்டுத்துலயும் சேர்த்து எனக்கு என்ன ஆகும், கேப் வந்து எனக்கு 30 பிக்சல்ஸ் வந்து எனக்கு கேப் வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி என்னால என்ன பண்ண முடியும், செட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ், கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் அண்ட் ரிப்பீட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே நல்லா ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு கேப் வேண்டாம். ஸோ அதனால அந்த கேப் வந்து என்ன பண்றேன், ஸோ கட் பண்ணி இந்த கமெண்ட்ஸ் குள்ள போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இதான் வந்து எனக்கு கிரிட் டெம்ப்ளேட்ஸ், காலம்ஸ், ரோஸ். ஓகேவா? அண்ட் வந்து கிரிட் டெம்ப்ளேட்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கேப்ஸ் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஜஸ்டிஃபை அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அலைன். ஓகேவா? ஸோ இந்த ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது உங்களுக்கு ஹரிசாண்டலா என்ன ஆகும் அப்படின்னா அலைன்மெண்ட் ஆகும். ஓகேவா? ஹரிசாண்டலா அலைன்மெண்ட் ஆகும். மீன்ஸ் எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இது அலைன்மெண்ட் ஆகும். ஓகேவா? இது ஒண்ணு. இதே அலைன் அப்படின்னா எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல என்ன ஆகும், அலைன் ஆகும். வெர்டிகலா எனக்கு என்ன ஆகும், அலைன் ஆகும். இதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்டிஃபைனாலே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு அலைன்மெண்ட் ஆகும். ஓகேவா? அலைன் அப்படின்னாலே எனக்கு இந்த ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு அலைன்மெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த வெர்டிகல் ஹரிசாண்டல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து எனக்கு கான்செப்ட். இது நான் ஆல்ரெடி ஃபிளெக்ஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிரிட்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. எனக்கு ஜஸ்டிஃபையும் அலைனையும் சேர்த்து 9 ஜஸ்டிஃபைலே எனக்கு வந்து 9 இருக்கு, அலைன்ல 9 இருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலா 18 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேவா? ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலைன் ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க ஐட்டம்ஸ் இந்த ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ், அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால இது எல்லாமே ஐட்டம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் மீன்ஸ் பாக்ஸ் ஒன்னு செலக்ட் பண்ணி பாக்ஸ் ஒன்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கண்டெய்னர், நான் சொல்றது எல்லாமே கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? ஐட்டம் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இந்த ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ்னா அதுவுமே உங்களுக்கு கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஐட்டமையும் என்ன பண்ணும், எனக்கு ஸ்பெசிஃபையா எனக்கு வந்து மூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அந்த கண்டெய்னர்ல கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டமையும் நல்லா என்ன பண்ண முடியும், ஸ்பெசிஃபையா மூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுல வந்து நான் ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறேன். அந்த ஜஸ்டிஃபை ஐட்டம்ல டிஃபால்ட்டா என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெச்ல தான் இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டா எனக்கு வந்து ஸ்ட்ரெச்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஜஸ்டிஃபை ஐட்டம்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ்ல நான் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே எனக்கு என்ன ஆகும், ஸ்டார்டிங் பொசிஷன்ல எனக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு இன்னும் மோரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்து காட்டுறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எலிமெண்ட்ஸ் காட்டும். ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எலிமெண்ட்ல போயிட்டு எனக்கு இது வந்து இப்படி ஹோவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாக்ஸும் காட்டும். ஒவ்வொரு 1A4 பாக்ஸ் காட்டும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த பாக்ஸோட வந்து லைனிங். ஸோ அந்த லைனிங் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ கோடு இருக்கும், ஒவ்வொரு பாக்ஸா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஸோ போட்டிருக்கும். இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். ஓகேவா? ஸோ நான் டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து அந்த கோடை வந்து எடுத்துட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ கோடை வந்து நான் உங்களுக்கு எடுத்துட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ எப்படின்னா இந்த ஸ்ட்ரெச் கோட் எடுத்துட்டு இப்படி காமிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் தெரியுதா, அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா? இப்ப நான் வந்து அதே வந்து கோடை வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டு சேவ் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த 1FR இருக்கு இல்லையா, ஒரு பாக்ஸ், அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு ஐட்டமும் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸும் எனக்கு ஸ்டார்டிங் பொசிஷன்ல போயிட்டு. ஓகேவா? ஸோ இதே ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எண்ட் கொடுக்குறேனே. ஸோ எண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எண்ட் பொசிஷன்ல போயிட்டு எனக்கு வந்து உட்காரும். ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸ் அந்த பர்டிகுலர் 1FR பாக்ஸுக்குள்ளேயே எனக்கு என்ன ஆகும், எண்ட் பொசிஷன்ல போய் உட்காரும். இதே இதுல வந்து ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ்ல போயிட்டு நான் சென்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஆகும், சென்டர் பொசிஷன்ல போயிட்டு உட்காந்துரும். அந்த அந்த பாக்ஸ், அந்த லைன் தெரியுது இல்லையா, அந்த கிரிட் லைன் தெரியுதுல, ஒவ்வொரு கோடு. ஓகேவா? அந்த லைன்லயே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாக்ஸ் ஒரு FR, அந்த 1FR ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அது போய் மூவ்மெண்ட் ஆகி உட்காந்துரும். ஓகேவா? அதுக்குள்ளேயே எனக்கு வந்து ஸ்டார்ட், எண்ட், சென்டர். ஓகேவா? 3 தான் இருக்கும். ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 3 தான். ஸ்டார்ட், எண்ட், சென்டர், ஸ்ட்ரெச். ஓகேவா? மொத்தம் 4. ஸ்ட்ரெச் வந்து டிஃபால்ட்டா உள்ளது, நீங்க 3 வேல்யூஸ் தான் கொடுப்பீங்க, ஸ்டார்ட், எண்ட், சென்டர். ஓகே, இதே அலைன்மெண்ட் ஐட்டம்ஸ்லயும் ஸ்டார்ட், எண்ட், சென்டர். பிளேஸ் ஐட்டம்ஸ்லயும் ஸ்டார்ட், எண்ட், சென்டர். ஓகேவா? என்னைக்கு கண்டென்ட் வருதோ, ஜஸ்டிஃபை கண்டென்ட், அலைன் கண்டென்ட், பிளேஸ் கண்டென்ட் வருதோ அதுலதான் உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கும்னா ஸ்டார்ட், எண்ட், சென்டர், ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரௌண்ட் அண்ட் வந்து ஸ்பேஸ் ஈவன்லிங்கிற கான்செப்ட் வரும். ஓகேவா? ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகும், 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான், ஸ்டார்ட், எண்ட், சென்டர். ஓகேவா? இதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் எனக்கு வந்து ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ இதே இதுக்கப்புறம் வந்து அலைன் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இப்போ அலைன் ஐட்டம்ஸ்ல நான் ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு அந்த மீன்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அலைன்மெண்ட் ஆகி ஸ்டார்டிங் பொசிஷன்ல எனக்கு மேல போய் உட்காந்துக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் கொடுத்தோடனே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மேல போயிட்டு எனக்கு உட்காந்துச்சா. ஸோ நான் இதே அலைன் ஐட்டம்ஸ்ல இப்போ வந்து நான் எண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், கீழே வந்து அந்த பாக்ஸ்குள்ளேயே கீழே வந்து எனக்கு வந்து உட்காந்துரும். ஓகேவா? ஸோ இதே நான் வந்து அதே அலைன் ஐட்டம்ஸ்ல நான் வந்து சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா சென்டர்ல போயிட்டு எனக்கு வந்து உட்காந்துரும். ஸோ ஓகேவா? இந்த கிரிட் லைன் எடுத்துட்டு காமிச்சோன்னா உங்களுக்கு ப்ராப்பரா தெரியும். ஸோ இதே மாதிரி என்னால என்ன பண்ண முடியும், அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்டு, ஒரு கிரிட்ல வந்து ஒரு கார்டு வந்து கிரியேட் பண்றதெல்லாம் இப்படிதான் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க ரெஸ்பான்சிவா என்னால என்ன பண்ண முடியும்னா கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு வந்து அலைன் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பிளேஸ் ஐட்டம்ஸ்ல என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸையும் அலைன் ஐட்டம்ஸையும் எனக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது பிளேஸ் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு நாய்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஷ்யூ எடுத்துக்காதீங்க. இங்க வந்து கோயில கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால பக்கத்து வீட்டு பக்கத்துல பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து பிளேஸ் ஐட்டம்ஸ் இருக்கும், பிளேஸ் செல்ஃப். ஓகேவா? சாரி, பிளேஸ் செல்ஃப்ல பிளேஸ் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ இந்த பிளேஸ் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸையும் அலைன் ஐட்டம்ஸையும் எனக்கு வந்து கம்பைன் பண்ணி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து கொடுக்கும். மீன்ஸ் ஷார்ட் ஹேண்டா நான் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா. ஸோ இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்ல ரெண்டு வேல்யூஸ் இதுல கொடுக்கலாம். ஓகேவா, என்ன வேல்யூனா ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு வந்து அலைன் ஐட்டம்ஸ். ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூ வந்து அலைன் ஐட்டம்ஸ், ரெண்டாவதா உள்ள வேல்யூ ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து இதுல போயிட்டு நான் அலைன் ஐட்டம்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து அலைன் ஐட்டம்ஸ் வந்து எனக்கு வந்து எக்ஸா மீன்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு வந்து ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருக்கணும். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு வந்து சென்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அலைன் ஐட்டம்ஸ் வந்து எனக்கு ஸ்டார்ட் பொசிஷன்ல இருக்கும். அதாவது ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு மேல போயிடும். ஸோ நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல சென்டர் கொடுத்தேன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு சென்டரா வந்து உட்காந்துச்சு. ஓகேவா, இதே மாதிரி நீங்க வந்து பிளேஸ் ஐட்டம்ஸ்ல ரெண்டு வேல்யூ கொடுக்கலாம். ஓகேவா, பிளேஸ் ஐட்டம்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, ஸோ பிளேஸ் ஐட்டம்ஸ்ல ஸோ ஃபர்ஸ்ட்ல உள்ள வேல்யூ வந்து அலைன் ஐட்டம்ஸ், ஸோ ரெண்டாவதா உள்ள வேல்யூ ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ். ஓகேவா, இதே மாதிரி என்னால வந்து கொடுத்துக்க முடியும். ஓகேவா, இல்ல எனக்கு வந்து நான் ஒரே வேல்யூவா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிளேஸ் ஐட்டம்ஸ்ல சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என்ன ஆகும், அலைன்மெண்ட் ஐட்டம்ஸையும் ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸையும் சேர்த்தா எடுத்துக்கும். ஓகேவா, நம்ம தனித்தனியா கொடுக்காம ஒன்னா கொடுத்துக்கோம்னா ரெண்டத்தையும் சேர்த்தாவே எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இதே வந்து நான் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன்ல கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் பொசிஷன்ல போயிட்டு உட்காந்துரும். ஓகேவா, ரெண்டு வேலையும் சேர்ந்து வரும். ஓகேவா, நான் எண்ட் பொசிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எண்ட்ல வந்து இந்த சைடு வந்து உட்காந்துரும். ஓகேவா, ஸோ இப்படிதான் எனக்கு வந்து இந்த பிளேஸ் ஐட்டம் ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸோ நார்மலான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ பிளேஸ் ஐட்டம் ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா கண்டென்ட் இருக்கு. ஓகேவா, ஸோ என்னன்னா கண்டென்ட் இருக்கு. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட், அலைன் கண்டென்ட், பிளேஸ் கண்டென்ட். ஓகேவா, பிளேஸ் கண்டென்ட். அது மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ கண்டென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த கண்டென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் எனக்கு வந்து என்ன கொடுக்கும், ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல வந்து எனக்கு வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்து மூவ் பண்ணும். ஓகேவா, ஸோ நான் இந்த மாதிரி ஃபுல்லா வைக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்து மூவ் பண்ணும். ஓகேவா, ஸோ இது வந்து நான் 1F4. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷன்ல போயிட்டு உட்காந்துரும். ஸோ ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோ. ஓகே, ஸோ இது வந்து 200 பிக்சல்ஸ்ல கொடுத்து ஒர்க் பண்ணும். ஸோ அப்பதான் ப்ராப்பரா எனக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம வந்து 1FR கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து டிஃபால்ட்டா எல்லா ஸ்பேஸுமே அது வந்து எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சில டைம் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும், ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து எனக்கு வந்து உட்காந்துரும். ஓகேவா, ஸோ நான் இதே ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல வந்து சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சென்டரா வந்து என்ன ஆயிடும், இந்த மாதிரி சென்டரா வந்து உட்காந்துரும். ஓகேவா, கண்டென்ட் மொத்தமா அந்த ஐட்டம்ஸ் என்னாச்சு, ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் எனக்கு மூவ் பண்ணுச்சு. இந்த கண்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு அந்த மொத்த கண்டென்ட்டையும் மொத்த அந்த கண்டெய்னரையும் சேர்த்து எனக்கு வந்து மூவ் பண்ணும். ஓகேவா, இதே நான் வந்து எண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எண்ட் பொசிஷன் வந்து வந்து உட்காந்துரும். ஓகேவா, ஸோ எண்ட்ல ஜஸ்டிஃபைல வந்து உட்காந்துரும். ஸோ இதே இல்லை நான் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் அரௌண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஸ்பேஸ் பிட்வீன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன ஆகும், ஈக்குவல் ஸ்பேஸ் மீன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் ஈக்குவல் ஸ்பேஸா இருக்கும். இடையில எனக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ் வந்து எல்லாமே ஈக்குவலா எனக்கு வந்து எடுத்துக்கும். ஓகேவா, இது ஒரு விஷயம். அதே நான் வந்து அரௌண்ட் இது எனக்கு வந்து பிட்வீன் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ பிட்வீன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், லாஸ்ட்ல எந்த ஸ்பேஸையும் வந்து எனக்கு எடுத்துக்காது. ஸோ எனக்கு வந்து மீன்ஸ் இந்த லாஸ்ட்ல வந்து எனக்கு ஒட்டி என்ன ஆயிடும், எனக்கு அந்த டிவிஷனை ஒட்டி எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். இது வந்து எனக்கு ஸ்பேஸ் பிட்வீன். இதே வந்து ஸ்பேஸ் ஈவன்லி கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே எனக்கு ஈக்குவல் ஸ்பேஸா எனக்கு என்ன ஆயிடும், எடுத்துக்கும். ஸோ இது எனக்கு ஒரு விஷயம். ஸோ இதே வந்து நான் அலைன் கண்டென்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். ஸோ ஸ்டார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் பொசிஷன்ல போயிட்டு மேலே வந்து உட்காந்துரும். ஸோ இதே எண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எண்ட் பொசிஷன்ல வந்து உட்காந்துரும். ஸோ லாஸ்ட்ல. ஸோ இதே வந்து சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சென்டரா வந்து போயிட்டு அலைன் ஆயிடும்.
எதுல எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல சென்டரா போயிட்டு அலைன் ஆயிடும். ஸோ இல்ல ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தோம் அப்படின்னா நார்மல் அதே மாதிரி தான் எனக்கு சேம் ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்தனா ஸ்பேஸ் தான் எனக்கு அரௌண்ட் ஆகும். இதே வந்து பிட்வீன் கொடுத்தோம் அப்படின்னா பிட்வீன் ஆகும். ஓகே, ஸோ இதே வந்து நான் வந்து ஈவன்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஈவன் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் இங்க வந்து கான்செப்ட். ஓகேவா, ஸோ இதுல வேற கான்செப்ட் எதுவுமே இல்லை. ஓகே, இதே வந்து ரெண்டுத்தையும் நான் வந்து ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டில கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிளேஸ் கண்டென்ட். ஓகேவா, பிளேஸ் கண்டென்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்து இருக்கு. ஓகே, பிளேஸ் கண்டென்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்து இருக்கு. இதுலயும் சேம் அதே மாதிரி தான். நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்து அலைன் கண்டென்ட் கொடுக்கணும், ரெண்டாவதா வந்து என்ன ஆகும் ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுக்கணும். ஓகேவா, அலைன் கண்டென்ட் எனக்கு வந்து ஸ்டார்ட்ல இருக்கணும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் பிட்வீன்ல இருக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டார்ட்ல இருக்கும், அலைன் கண்டென்ட் வந்து எனக்கு ஸ்டார்ட்ல இருக்கும், எனக்கு வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன்ல எனக்கு வந்து இருக்கும். ஓகேவா, இல்ல எனக்கு வந்து எல்லாமே எனக்கு ஸ்பேஸ் பிட்வீன்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேல்யூவா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது என்ன ஆகும், ரெண்டுத்துக்கும் எனக்கு சேர்த்தாப்புல எடுத்துக்கும். இது மாதிரி ஸ்பேஸ் பிட்வீன் எனக்கு ஆயிடும். ஓகேவா, ஸோ இப்படிதான் வந்து எனக்கு பிளேஸ் கண்டென்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல இருக்கிறது ஃபுல்லா எல்லாமே இப்போ நான் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸோ வந்து கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, இங்க இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு என்னது கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு வந்து கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. ஓகேவா, ஓகே, ஓகே, ஸோ வந்து இது வந்து கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டில இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ கிரிட் ஆட்டோ ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா, கிரிட் ஆட்டோ ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் பார்ப்போம் இல்லையா, ஃபிளெக்ஸ்ல டைரக்ஷனை மாத்துறது, ரோவா இருக்கிறத காலமா மாத்துறது, காலமா இருக்கிறது ரோவா மாத்துறது, ஸோ அந்த டைரக்ஷன் பார்ப்போம் இல்லையா. ஸோ அதுதான் நமக்கு வந்து இந்த ஆட்டோ ஃப்ளோ அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த ஆட்டோ ஃப்ளோ அப்படிங்கிறது டைரக்ஷன் நம்மளால என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரோவா இருக்கிறத காலமாவும், காலமா இருக்கிறத நம்மளால ரோவாவும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து வேற கண்டென்ட் தான் தேவை. ஸோ இதை வந்து டிஃபால்ட்டா கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு வந்து டிஃபால்ட்டா எனக்கு எல்லாமே என்ன இருக்கு, ரோல் இருக்கு. ஓகேவா, கிரிட் ஆட்டோ ஃப்ளோ அப்படிங்கிறது எனக்கு வந்து அந்த ஃபிளெக்ஸ் டைரக்ஷன், அந்த டைரக்ஷனை மாத்துறது. டிஃபால்ட்டா எனக்கு எல்லாமே என்ன இருக்கு, ரோல் இருக்கு. ஓகேவா, ஸோ இதே நான் கிரிட் ஆட்டோ ஃப்ளோவை காலமுக்கு மாத்தினேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும், ஸோ எல்லாமே எனக்கு காலம்ஸ்க்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா, இது எனக்கு கிரிட் ஆட்டோ ஃப்ளோ அப்படிங்கிறது. டைரக்ஷனை மாத்தலாம், ரோவை காலமாவும், காலம் ரோவாவும் என்னால என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இதுதான் எனக்கு கிரிட் ஆட்டோ ஃப்ளோ அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டியில கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா, ஸோ காலம்ஸ்ல எனக்கு வந்து இத்தனை டைப்ஸ் ஆஃப் காலம்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி என்னால ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதே வந்து கேப்ஸ் வந்து என்னால ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து கிரிட் டெம்ப்ளேட்ஸ் ரோஸ்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் கிரிட் ஆட்டோ ஃப்ளோன்னு ஒன்று இருக்கு. ஆட்டோ ஃப்ளோ எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து ரோவை காலமாவும், காலம் ரோவாவும் என்னால என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ், அலைன் ஐட்டம்ஸ், பிளேஸ் ஐட்டம்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட், அலைன் கண்டென்ட், பிளேஸ் கண்டென்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கப்புறம் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதோட வந்து எனக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் எனக்கு கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டிஸ்ல வேற எதுவுமே நமக்கு இல்லை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐட்டம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ ஐட்டம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் அதுல கொஞ்சம் நிறைய இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோம். ஓகேவா, ஸோ இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் வந்து டவுட் இருக்கா? ஸோ இப்ப பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா?